எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் வேர்ல்டு ஃபஸ்ட்டு வெப்3 டெஃபி ப்ராஜெக்டான ஆர்ஜினில் எப்படி நம்ம ஸ்டேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டேக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா சேப்பாலில் நீங்கள் ஒரு வேலட் அட்ரஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இந்த சேப்பாலில் பார்த்திங்கன்னா மெயினாக எந்த காயின் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டாய் காயின் வச்சுருக்கணும், அதே போல் பாலிகான் வச்சுக்கணும். ஸோ இங்கே டாய் காயின் பார்த்திங்கன்னா 118 டாய் காயின் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு டாய் காயின்கிறது $1 அப்படிங்கிற மாதிரி ரேஷியோவில் தான் டாய் காயின் ஒரு ஸ்டேபிள் காயினாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாலிகான். ஸோ பாலிகான் $1 நமக்கு இருந்தால் போதும். ரொம்ப அதிகமான பாலிகான் தேவையில்லை, $1 இருந்தாலே போதும். அதுவுமே அதுக்கும் கம்மியாக தான் நமக்கு கேஸ் ஃபீ எடுத்துக்கிறோம். நம்ம அந்த அளவுக்கு பாலிகான் வச்சுருந்தா போதும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம டீசென்ட்ரலைஸ்டு நம்மளுடைய டெஃபி ஆர்ஜின் பிளாட்ஃபார்முக்குள்ளே போகிறோம். ஸோ இந்த ஆர்ஜின் ப்ராஜெக்டில் பாலிகான், இந்த பாலிகான்கிறத நம்மளுடைய ஆர்ஜின் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பாலிகானில் கிளிக் பண்ணிட்டு கோ கொடுத்திங்கன்னா பாலிகானோட நம்மளுடைய ப்ராஜெக்டோட சைட் ஓப்பன் ஆயிடும். ஸோ இங்கே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம இங்கே ஸ்டேக் பண்ணுற LGNS காயின் தான் ஸ்டேக் பண்ண போகிறோம். பட் நம்மகிட்ட இருக்கிறது டாய் காயின். அப்போ டாய் காயினாக நம்ம என்ன பண்ணணும், LGNSஸாக கன்வெர்ட் பண்ணணும். இது நீங்கள் குயிக் ஷாப்லேயும் பண்ணலாம். பட் நம்மளுடைய வெப்3 பிளாட்ஃபார்மில் பண்ணுறப்ப எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த மெனுவில் நம்ம போகிறோம். இந்த மெனு பார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் கார்னரில் டாப்பில் இங்கே இருக்கும். இந்த மெனுவை நம்ம டச் பண்ண போகிறோம். டச் பண்ணுறப்ப இங்கே பார்த்திங்கன்னா பை அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த பைங்கிற இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணுறப்ப நமக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டாய் காயினும் அதை கன்வெர்ட் பண்ணுற LGS காயினும் இருக்கும். ஸோ இங்கே டாய் காயின் நம்ம வேலெட்டில் எவ்வளோ இருக்குங்கிறத நமக்கு இங்கேயே ஷோ பண்ணி காமிக்கும். ஸோ 118.64 6450 நமக்கு இப்போ டாய் காயின் இருக்குது. ஸோ அதை நம்ம LGNSஸாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கொடுத்தோம்னா இருக்கிற எல்லா டாய் காயினுமே இங்கே ப்ளேஸ்மெண்ட் ஆயிரும். அதே நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ 100 டாய் காயினை நான் இப்போ கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ 100 டாய் காயின். அதே போல் இங்கே டாப்பில் பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டில் LGNSஸோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ 14.956 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா LGNSஸோட கரண்ட் ப்ரைஸு. ஸோ இந்த ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் நம்ம LGNS கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் LGNS பார்த்திங்கன்னா 6.6626ங்கிற வேல்யூவில் நமக்கு கிடைக்குது. ஸோ இதை டாயிலேருந்து நம்ம LGNS ஸ்வாப் பண்ண போகிறோம். இப்போ ஸ்வாப் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஸோ உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு இல்லை நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் அதை ஓகே பண்ணுறீங்க. ஓகே பண்ணதுக்கப்புறம் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது. இந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே LGNS காயினாக இந்த டாய் காயின் கன்வெர்ட் ஆயிரும். ஸோ கன்வெர்ட் ஸோ இதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டாய் காயின் ஸ்டார்ட் பண்ணுறப்ப 118 இருந்தது. இது 100 போக பேலன்ஸ் 18 காமிக்குது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வேலெட்டில் போய் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். ஸோ வேலெட்டில் பார்த்திங்கன்னா இங்கே டாய் காயின் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 118 இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா 18ங்கிறதுல இருக்குது. அதே போல் LGNS பார்த்திங்கன்னா அப்போ 0. something இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா 6.6626ங்கிறதுல கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ பாலிகானும் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க 4. somethingல தான் இருந்தது. பார்த்திங்கன்னா அந்த 4 அப்படியே தான் இருக்குது. அந்த டெசிமலில் வரக்கூடிய அளவுக்கு தான் நமக்கு கேஸ் ஃபீ எடுத்துக்கிறோம். ஸோ இதான் நம்ம இப்போ டாய் காயின் LGNSஸாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ கன்வெர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம இன்னொரு வேலையும் கூட பார்த்துக்கலாம். அந்த LGNS கன்வெர்ட் ஆனது ஆர்ஜின் பிளாட்ஃபார்மில் போகிறோம். இங்கே போய்ட்டு இந்த மெனு பாரை டச் பண்ணிட்டு ஸ்டேக்கு மெனு பார் டச் பண்ணிட்டு ஸ்டேக்குங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனில் போய் நம்ம ஸ்டேக்கு டச் பண்ணுறோம். டச் பண்ணோன்னே உங்களுக்கு ஸ்டேக்குக்குரிய அந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். ஸோ இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அன்ஸ்டேக்குடு பேலன்ஸ்டுன்னு இருக்குது பாருங்கள். நம்ம வேலெட்டில் இருக்கிற பேலன்ஸ் அப்படியே இங்கே காமிக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இது அன்ஸ்டேக்குடு பேலன்ஸு. அதே போல் ஸ்டேக்கிங் பேலன்ஸும் இங்கே காமிக்கும். ஸோ ஸ்டேக்கிங் ஆல்ரெடி கொடுத்த ஸ்டேக்கிங் பேலன்ஸு 37.8245 LGNS இது காமிக்கும். இங்கே என்னென்னா இந்த அன்ஸ்டேக்குடு பேலன்ஸ் தான் இப்போ ஸ்டேக்கிங்கில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது பண்ணுறதுக்கு என்னென்னா இங்கே ஸ்டேக் ஆப்ஷனில் ஆல்ரெடி இருக்குது. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மேக்ஸிமைஸ் இது இருக்குது பார்த்திங்களா, இதை கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த மேக்ஸிமைஸை கிளிக் பண்ணுறப்ப இந்த அன்ஸ்டேக்கில் இருக்கிற பேலன்ஸ் இங்கே காமிச்சிரும். ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிரும். இல்லை மேக்ஸிமம் நம்ம கொடுத்தனால
இப்போ இங்கே ஸ்டேக் எல்ஜினஸ் இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸ்டேக் எல்ஜினஸ் இந்த ஆப்ஷனில் வந்து நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணுறப்ப நமக்கு ஸ்டேக்கிங்குள்ளே போயிட்டு கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா நம்மளுடைய அந்த அன்ஸ்டேக்டு பேலன்ஸில் இருக்கிற வந்து ஸ்டேக்கிங் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ்க்குள்ளே போயிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேக்டு பேலன்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம் 6.66 இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 00 வந்துருச்சு. அதே இந்த இடத்துல வந்து இவர் வார்ம் அப் பேலன்ஸ்னு சொல்லி இந்த இடத்துல இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது ஒரு 16 ஹவர்ஸ்க்கு 8 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரன் ஆகும். ஸோ 16 ஹவர்ஸ்க்கு வந்து லாக்டு அப்படிங்கிறதுல இருக்கும். அதுக்கப்புறம் கிளைம் வரும். ஸோ கிளைம் கொடுத்துட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் அதை அன்ஸ்டேக் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது என்னங்கிற பார்த்துக்கலாம். இங்கே நெக்ஸ்ட் ரிவார்டு அமௌண்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 8 ஹவர்ஸ்க்கும் வந்து என்ன ரிவார்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது 0.1333 எல்ஜினஸ் வந்து கிடைக்கும்க்கு. நெக்ஸ்ட்டு ஈல்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈல்டு வந்து எத்தனை பர்சன்டேஜ், அதாவது பெர் எபிசோடு, ஒரு எபிசோடுங்கிறது 8 ஹவர். ஸோ ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கும் 0.2லேருந்து 0.4% வரைக்கும் நமக்கு வந்து ஈல்டு வந்து கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து இப்போ இந்த நெக்ஸ்ட் ரிவார்டு ஈல்டு வந்து இந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கால்குலேட்டர் வந்து எஸ்டிமேஷன். இப்போ கால்குலேட்டரில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து ஸ்டேக்டு பேலன்ஸ் வந்து 37 இருக்குது. ஸோ இந்த 37 வந்து நம்ம வந்து ஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு எவ்வளோ கிடைக்குங்கிறத ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஓகே எஸ்டிமேஷன் ரிட்டர்ன் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 37ங்கிறத கொடுக்குறோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக 1 இயருக்கு நான் கால்குலேட் பண்ணுறப்ப எவ்வளோ கிடைக்கும் பார்த்திங்கன்னா 917 எல்ஜினஸ் வந்து கிடைக்கும். ஸோ 917ங்கிறப்ப வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 25x வந்து கிடைக்குது. இது வந்து எப்படி இது வந்து கால்குலேட்டரில் வந்து நீங்கள் என்ன வந்து இங்கே வந்து நீங்கள் ஸ்டேக் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து இன்புட் கொடுத்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கரண்ட் ப்ரைஸை வச்சு தான் இங்கே வந்து நமக்கு வந்து எவ்வளோ எல்ஜினஸ் கிடைக்குது, எவ்வளோ USDT கிடைக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 37 ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 அப்படி 100 எல்ஜினஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 1 இயரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்ஜினஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக 2478 எல்ஜினஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதோட கரண்ட் ப்ரைஸை வச்சு தான் இங்கே வந்து USDT கொடுத்துருக்காங்க. 25x வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த 25x இது வந்து காம்பவுண்டிங்கில் வந்து கால்குலேட் ஆகுது. ஸோ காம்பவுண்டிங்கில் நீங்கள் அன்ஸ்டேக் பண்ணி எடுக்காமல் அதை காம்பவுண்டிங்கில் வந்து நீங்கள் வந்து கொடுக்குறப்ப இந்த வேல்யூ வந்து கிடைக்கும். இப்போ அதே இது வந்து 1 இயர் கழித்து உங்களுக்கு வந்து 2478 எல்ஜினஸ் கிடைக்கிறா. ஸோ அந்த எல்ஜினஸை வந்து நீங்கள் அடுத்த 1 இயருக்கு வந்து நீங்கள் இதே போல் வந்து காம்பவுண்டிங்கில் வந்து கொடுக்குறீங்க. ஸோ அப்படி கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக கிடைக்கக்கூடிய வந்து 61,426 எல்ஜினஸ், அதாவது 615x அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 வருஷத்தில் 100 எல்ஜினஸ் நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ணுற மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 610